ஆனால் இன்னொன்று, யாருக்கு பின்னாடி ஒரு ஒளியில் மோகன், யாருக்கு பின்னாடி ஒளியில் ஒரு நிற்கிறார் அப்படி. மோகன்ஜி வாங்க, பொங்கலுக்கு வாங்க, தெக்கத்து கதவுகளெல்லாம் திறந்துருக்கு. ஒன்று நான் சவாலாகவே சொல்கிறேன், எல்லாம் வந்துட்டு போங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. தமிழில் இப்படி ஒரு வரலாற்று படம் தமிழ் திரையுலகம் தோன்றிய காலத்துலேருந்து பாருங்கள், ஒன்று காட்டுங்க பார்ப்போம். வரலாற்றை இப்படி ஆணித்தரமாக இந்த தைரியம் வருமா முத அவரவர் வரலாறு எடுங்க தேவைப்படுது. அதுதான் தேவை. இன்னைக்கு இந்த காதலும் ஃபைட்டு இதெல்லாம் சினிமாக்கு அதெல்லாம் தேவையில்லை மக்களுக்கு. இன்னைக்கு வரலாறுகளை எடு. தமிழ் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் அழிஞ்சுக்கிட்டு வருது. இந்த சரித்திரத்தை, இது ஆசை இருக்கலாம் எல்லாருக்கும், எல்லா எழுத்தாளனுக்கும் ஆசை இருக்கலாம். ஒன்று நான் சவாலாகவே சொல்கிறேன், எல்லாம் வந்துட்டு போங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. தமிழில் இப்படி ஒரு வரலாற்று படம் தமிழ் திரையுலகம் தோன்றிய காலத்துலேருந்து பாருங்கள், ஒன்று காட்டுங்க பார்ப்போம். கற்பனை இருக்கான், கற்பனையாக இருக்கும், புனைவுகளாக இருக்கும், காதல் இருக்கும், என்னென்னமோ இருக்கும், அது வேறு விஷயம். வரலாற்றை இப்படி ஆணித்தரமாக இந்த தைரியம் வருமா முத இந்த தைரியம் வருமா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல? ஆனால் இன்னொன்று, யாருக்கு பின்னாடி ஒரு ஒளியில் மோகன், யாருக்கு பின்னாடி ஒளியில் ஒரு நிற்கிறார் அப்படி. அவ்வளவு அவருக்குள்ளே இருக்குங்க. அப்படி ஒரு பெரு ஞானம் இருக்கு அவருக்குள்ள. மோகன் எடுத்த அடியெல்லாம் ஒவ்வொரு படமும் அடிச்சுட்டு வர்றாருன்னா காரணம் அவர் தன்னை அவ்வளவு தெளிவாக வச்சிருக்காரு. யாருக்கு சார்வாகவும் இல்லை, யாரையும் சார்ந்தும் இல்லை, யாரையும் சாடவும் இல்லை. அவர் யாரையும் சாடலை, யாரையும் குறை சொல்லவும் இல்லை. அவருடைய வரலாறே அவர் எடுக்கிறார். அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு, எடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கு, எடு. அவரவர் வரலாறு எடுங்க தேவைப்படுது. அதுதான் தேவை. இன்னைக்கு இந்த காதலும் ஃபைட்டு இதெல்லாம் சினிமாக்கு அதெல்லாம் தேவையில்லை மக்களுக்கு. இன்னைக்கு வரலாறுகளை எடு. தமிழ் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் அழிஞ்சுக்கிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த வரலாறுகளை தமிழ் சினிமாக்காரன் முத்தையாளர்னு எல்லாத்தையும் சொல்கிறேன் இல்லை, அப்படி மோகன்ஜி ஒரு பெரும் தடம் போட்டு கொடுத்துருக்கிறாரு. மோகன்ஜி வாங்க, பொங்கலுக்கு வாங்க, தெக்கத்து கதவுகளெல்லாம் திறந்துருக்கு. உங்களுக்காக தெக்கத்து வீதிகளெல்லாம் திறந்துருக்கு. வாங்க, திரௌபதி 2 மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில், இந்த திரைப்படத்தில் நானும் மோகனோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.